தயவு அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை. ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உரிமை என்றால் என்ன? ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உரிமை என்றால் என்ன? அருள் உணர்வு. உலகம் தோன்றிய காலம் தொட்டு ஆன்மீக பரிணாம வளர்ச்சியில் இதுவரை எந்த ஒரு சித்தர்களாலும் முத்தர்களாலும் அடியார்களாலும் யோகிகளாலும் ஞானிகளாலும் சொல்லப்படாத ஒரு அற்புத மகா வாக்கியம் வள்ளல் பெருமான் மூலமாக திருவருளே அன்று வெளிப்படுத்தியதுதான் ஆன்மநேய ஒருமைப்பாட்டுரிமை என்ற திருவார்த்தை. இந்த திருவார்த்தை முக்கியமாக அவசியமான 5 சொற்களை கொண்டு உருப்பெற்றுள்ளது. ஆன்மா, நேயம், ஒருமை, பாடு, உரிமை. ஒருமை என்ற சொல் நடுவிருக்க முன்னும் பின்னும் 2 சொற்கள் உள்ளன. இதில் முதலில் கூறப்படும் ஆன்மா என்பது சாதனம், தேக உணர்வு நீங்கி மனம், ஜீவன் முதலிய தத்துவங்களை கடந்து மனிதன் தனது சுய இருப்பு ஆகிய ஆன்ம நிலை நிற்றல் வேண்டும். பின்னர் ஆன்மா ஆகிய உண்மை அறிவுக்கு காரணமாகியதும் ஆன்மாவின் இயற்கை குணமாகிய நேயம் அல்லது கருணை அல்லது அருள் அல்லது தயவை கல்வி உள்ளிருந்து இயற்கையாக வெளிப்படுத்தி கொள்ளல் வேண்டும். இதைத்தான் அகவலில் எங்கே கருணை இயற்கையின் உள்ளன அங்கே விளங்கி அற்பெரும் சிவமே என்கின்றார். இதற்காகவே மனிதன் சிறந்த முயற்சி, அதாவது பாடு எடுத்து லட்சியத்தை அடையும் வரை இடைவிடாது நன்முயற்சியின் கண் உழைக்க வேண்டும். இப்படியான சாதனை முடிவில் உண்டாவதுதான் ஒருமை உணர்வு. ஒருமை உணர்வு என்பது அந்த அகண்ட வெளி நிறை ஒன்றான மெய்ப்பொருளே இங்கு மனிதனில் தன் நிறை உண்மையை அருளாகிய தனது தன்மையால் பூரணமாக வெளிப்படுத்தி கொண்டு யாவும் தானாய் நிற்கும் சுத்த சன்மார்க்க இயற்கை தனி அனுபவ அருட்ஜோதி ஏக அனுபவத்தில் வாழ வந்துள்ளது. இறைவன் ஆன்ம அணுவில் இயற்கையாகவே அருள் உணர்வு வடிவம் கொண்டு எழுந்தருளி உள்ளார். எனினும் இந்த குறிப்பிட்ட ஆன்மா தன் பிறவிகள் தோறும் ஓரறிவு முதல் ஐயறிவு, பின்னர் மனிதனில் 6 அறிவு என ஏற்றம் கொண்டு முடிவில் 7வது மெய்ஞானமாகிய அருளறிவு ஆகிய ஒருமை உணர்வை தன் சுயானுபவத்தால் உரிமையோடு முயன்று பெற வேண்டியுள்ளது. ஆனால்தான் கடைசி 2 சொற்கள் பாட்டு உரிமை என ஆணை பிறப்பித்தார் வள்ளலார். இதனால்தான் வள்ளலார் நான் இனி எல்லா உடம்பிலும் புகுந்து கொள்வேன் என்றும் எல்லா உயிரும் என் உயிர் ஆயின என்றும் தான் ஒருவரே இந்த பிரபஞ்சத்தில் தனித்திருக்கும் இயற்கை தனி அருட்ஜோதி அனுபவத்தை பெற்றதாக கூறுகின்ற வள்ளலார் நமக்கும் தனித்திரு என்று உபதேசித்துள்ளார்.